என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரலன்ட்டு நாங்க அங்கேயே நான் உட்காந்து FB-ல ஒரு லைவ் போட்டேங்கக்கா. இந்த ஆளுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்கு, நான் ஒரு லைவே நான் போட்டுட்டு வந்தேன். இல்லம்மா சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் வந்து டைரக்டா அந்த லேடிகிட்ட போயிருக்கான். நீங்க சாரி பிசினஸ் பண்ண பார்ட்னர் கிட்ட அவங்க கிட்ட போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்க இப்ப எங்க கூட ஒர்க் பண்றது இல்ல, இப்ப அவங்க வர்றது இல்ல, அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்க இங்க வராதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவன் அதே மாதிரி வந்தானா, உன் வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, எனக்கு ஆம்பளை இல்லை, உன் வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்க, உன் அண்ணன் தம்பி இருக்காங்க, உன் சொந்த பந்தம்லாம் கூடவே இருக்கு, எல்லாமே சொந்த, நீங்களா சொந்தக்காரங்க, உங்களோட சொந்த வீட்டுல தான் இருக்கீங்க. அவன் 4 அடி போட்டாச்சும் அவனை துரத்தி விட்டுருந்துருக்கலாம். இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணு, 100க்கு கால் பண்ண வீட்டுக்கே வராங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை தாட்டி விட்டுருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம என்னுடைய நம்பர், என் வீட்டோட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்க வச்சுட்டாங்க வீட்டுக்கு. நான் அப்புறம் திருப்பூருக்கோ ஏதாவது திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்கேன். எங்க வீட்டுல ஒர்க் பண்றதுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு அக்கா யாருன்னு தெரியலக்கா, ஒருத்தர் வீட்டு வாசல் வந்து பூ வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு சொல்றாங்க. பேப்பர்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், எல்லாமே வீடியோ வச்சிருக்கேன். இதெல்லாம் அப்ப நான் வந்து 100க்கு நான் கால் பண்றேன். 100ல இருந்து வராங்க, அவனை கூட்டிட்டு போறாங்க. அவனை பத்தி விசாரிச்சா அவங்ககிட்ட கரெக்டான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. அவன் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன்னு சொல்றாங்க.